ஸோ ஹலோ ஹால். இன்னைக்கு வந்து நம்ம ஜின்ஷு சிட்டியில் நடந்த நெக்ஸ்ட் பார்ட், அதாவது நம்ம ஸ்காரை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் வந்து இந்த ஸ்டோரியில் நடக்கும், என்னென்ன மாதிரி விஷயங்கள் இதாகுங்கிறத தான் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து மோஸ்ட்லி அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் ப்ளஸ் வந்து ஒரு சின்னதாக ஒரு பேக் ஸ்டோரி போகும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவருக்கு ஜியானுக்கு வந்து சின்னதாக ஒரு பேக் ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜியானோட பாஸ்ட்டு அண்ட் வந்து அவருக்கு முன்னாடி ஜென்ரலாக இருந்தவர், அவரை பற்றிலாம் சின்ன சின்னதாக ஒரு ஸ்டோரி மாதிரி போகும். அது டீட்டெயிலாக வந்து இந்த அந்த கட் சீன்ஸ்லேயோ அதுலேயோ எதுலேயும் இருக்காது. ஆனால் கேம் ப்ளே பண்ணவங்களுக்கு வந்து அது கரெக்டாக தெரியும். கேம் ப்ளே பண்ணவங்களுக்கு தெரியும் என்ன ஆகும்னா. ஒரு பேக்காக நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி வந்து இந்த டாசிட் டிஸ்கார்டை எதிர்த்து போனவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் டிஃபீட் வந்து அவங்களும் வந்து இந்த டாசிட் டிஸ்கார்டாக மாறிடுவாங்க. புரியுது உங்களுக்கு? ஸோ தான் மான்ஸ்டராக மாறிடுவாங்க டிஃபீட் ஆனதுக்கப்புறம். அந்த ஒரு ரீசன் வந்து இவருக்கும் நடந்திருக்கும், யாருக்குன்னா ஜென்ரலுக்கும் நடந்திருக்கும். யாரும் ஜியானுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரலுக்கு நடந்திருக்கும். அது ரிகார்டிங் சின்னதாக ஒரு பாஸ்ட் ஸ்டோரி போகும். அது மட்டும் நான் வந்து இந்த இன்ட்ரொடக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். யா ஸோ இந்த ஸ்டோரி, அதாவது இந்த அடுத்த பார்ட், அந்த ஸ்காரை டிஃபீட் பண்ணதுக்கப்புறமே நமக்கு வந்து இமேஜினேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சென்டினலை வந்து நம்ம மீட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் நடக்கும், ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் நமக்கும் சென்டினலுக்கும். அதில் வந்து லைக் என்ன இதாக இருக்குன்னா, என்ன சொல்கிறதுனா, அது வந்து ஒன்று ரிவீல் பண்ணியிருக்கோம். லைக் வந்து இந்த க்ரௌண்ட்லெஸ் மூலிமா நிறைய பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுது, அதை வந்து நீ தான் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடும். ப்ளஸ் வந்து ஒரு ஸ்டோரி ஸ்டெல்லர்கிட்ட நமக்கு ஒரு ஸ்டோரி கிடைக்கும். என்ன கிடைக்குன்னா, இந்த ஜின்ஷி இருக்காங்கல்ல, இந்த ஜின்ஷி வந்து போன இதுலேயும் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஜின்ஷி வந்து இந்த லைக் வந்து யார், நம்ம சென்டினல்னால இந்த இந்த ட்ராகன் லைக் ஃபிக்சர் இருக்கு, இந்த சென்டினல்னால தான் வந்து ஹேண்ட் பிக் பண்ண வந்து ஒரு லைக் வந்து ஒரு ரெசனேட்டர், இவங்களோட பவரை இந்த லைக் வந்து இந்த அப்பாயிண்டட் ரெசனேட்டர்ஸ்னால மட்டும்தான் இந்த சென்டினலோட பவரை வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் பவரை வந்து யூஸ் பண்ண முடியும். மற்ற யாராலையுமே அந்த பவருங்கிறத அவ்வளோக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து லைக் வந்து இவங்க தான் ஒரு ஒரு இவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அப்பாயிண்டட் ரெசனேட்டர் இருக்காங்கன்னா அவங்க அப்பாயிண்டட் ரெசனேட்டர் இறக்க வரைக்குமே அவன் ஒரே ஒரு ரெசனேட்டர் மட்டும்தான் இருக்க முடியும். அதுக்கு மேலே வரனா அவங்க இறந்ததுக்கப்புறம் இன்னொரு ரெசனேட்டரை வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் லைக் இது. ஆனால் அந்த சீக்கிரமாகவும் இறக்கவும் மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி சூஸ் பண்ணுறது ரெசனேட்டர் சீக்கிரமாகவும் இறக்க மாட்டாங்க, ஒன் திங். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து இதுலேயே இந்த ஸ்டோரியிலேயே வந்து நம்ம வந்து அந்த ப்ரீவியஸ் ஜென்ரல் ஜின்ஷுவோட ப்ரீவியஸ் ஜென்ரலை பற்றியும் வந்து கேள்விப்படுவோம். அந்த ஜென்ரல் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த க்ரௌண்ட்லெஸ்க்கு எதிராக வந்து போருங்கிறத நடத்தியிருப்பார். அந்த போரில் வந்து ஆல்மோஸ்ட் அவர் டிஃபீட் ஆயிடுவார். அவரால் வந்து என்ன சொல்கிறதுனா வந்து இதுவே பண்ணியிருக்க முடியாது, லைக் வந்து அந்த இடத்துல சர்வைவே பண்ணியிருக்க முடியாது. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருக்கும். ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி நிறைய சோல்ஜர்ஸ் லைக் வந்து நிறைய சோல்ஜர்ஸ் வந்து இறந்து அவங்க டாசிட் டிஸ்கார்டாக மாறிடுவாங்க. லைக் வந்து இந்த இடத்துல இந்த சேஞ்சஸ் ஆகிறது தெரியும். யாரெல்லாம் இறக்குறாங்களோ அந்த பேட்டில் ஃபீல்டில் அவங்க வந்து டாசிட் டிஸ்கார்டாக மாறிடுவாங்க. ஸோ இந்த இதுவே நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த பேக்கில் இவர் தான் வந்து பழைய லைக் வந்து இவர் லைக் வந்து ஜென்ரலாக இருந்தவர். இவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு வாரையே நடத்தினார் இதுக்கு எதிராக. ரொம்ப பெரிய ஒரு வார், அந்த ஈவலுக்கு பதிலாக ரொம்ப பெரிய ஒரு வார் நடத்துகிறாரு. ஆனால் அந்த வாரில் அவரால் ஜெயிக்க முடியல. அவரும் லாஸ்ட்டில் வந்து டேர்ன் ஆகிற மாதிரி. ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல்லானதான். அதுக்கப்புறம் தான் ஜியான் வந்திருப்பார் வித் த பிளெஸிங் ஆஃப் சென்டினல். வித் த பிளெஸிங் ஆஃப் இவரும் பிளெஸிங் பெற்றிருப்பார். பட் இருந்தாலும் வித் த பிளெஸிங் ஆஃப் சென்டினல் வந்து ஜியான் வந்து இவருக்கு அடுத்து ஒரு இதை எடுத்து லைக் வந்து அவர் பண்ண வைப்பார். என்ன நடக்கும்னா வந்து வென்னவர் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அழிவு நடக்கும்போது ரிவர்ஸ் ரெயின் ஏற்படும். அதாவது ரெயின் எப்போவுமே வந்து மேலேருந்து இப்படி தானே விழுகும், லைக் வந்து இந்த ஒரு ஆங்கிளில் தான் மேலேருந்து கீழே விழுகிற மாதிரி தானே இருக்கும். என்னவர் இவங்க யார் இந்த க்ரௌண்ட்லெஸ் வரும்போது, அதாவது பெரிய டிசாஸ்டர் நடக்கும் போகிற டைமில் கீழேருந்து மேலேருந்து ரெயின் ஆகும். அதாவது ரெயின் ட்ராப்ஸ் வந்து கீழேருந்து மேலே போச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு இது நடக்கும். எப்படியோ வந்து க்ரௌண்ட்லெஸ் கூடயும் மோதுவார் அந்த பர்சன். பட் இருந்தாலுமே அவரால் ஜெயிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஜியான் வந்து பொறுப்பேற்றதுக்கப்புறம் தான் வந்து லைக் என்ன சொல்கிறதுனா வந்து ஜியான் மூலியமாக தான் வந்து கொஞ்சம் விக்ட்ரிங்கிறது கொஞ்சம் வரும். பட் இருந்தாலும் முழுசாக வெற்றி வந்து வந்திருக்காது. லைக் வந்து முழுசாக அந்த வெற்றிங்கிறது வந்திருக்காது. ஸோ இவரும் வந்து இது பண்ணுவார். இப்போ வரைக்குமே இந்த ஜின்ஷு சிட்டியில் இருக்க சோல்ஜர்ஸ்க்கும் அந்த இதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வந்து போர் நடந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டைங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுலேயே பார்க்க முடியும். இன்னைக்கு வந்து ஜியான் வந்து அந்த சென்டினல் முன்னாடி இருக்கிறத ஜூவே
அவங்க பேர். சென்டினல் முன்னாடி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது ஒன்று. லைக் வந்து அந்த ஜென்ரல் நேம் வந்து கேஷு. ஸோ அவரும் வந்து இறந்துருவார். அவரும் இறந்துருவார். அவரும் டாசிட் டிஸ்கார்டாக மாறிடுவார். பார்க்க போனோம் அவரும் டாசிட் டிஸ்கார்டாக மாறிடுவார். அதுக்கப்புறம் அவரோட மேன்ட்ரல் எடுத்தவர் தான் ஜியான். ஜியான் வந்து இப்போ வரைக்குமே ஜென்ரலாக வந்து நல்லா இது பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து லைக் வந்து உங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து ஜின்ஷியை வந்து நம்ம ஜியோவை வந்து அவங்களோட ரெசனேட்டராக சூஸ் பண்ணதாக இருக்கட்டும், லைக் வந்து அவங்கள வந்து அவங்களோட ரெசனேட்டராக மாற்றினா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த இடத்துல நடக்கும். ஸோ இது வந்து இதாகும். இந்த ஸ்டோரி டெல்லிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பாஸ்ட்டுங்கிறது இவருக்கு வரும். யாருக்குன்னா வந்து இந்த ஜூவை என்ன ஆகும்னா, இந்த மாதிரி வந்து ரிவர்ஸ் ட்ரெயின் நடக்கும் போது லைக் வந்து ஒரு விஷயம் நடக்கும். அதை வந்து லேட்டராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த ரிவர்ஸ் ட்ரெயின் நடக்காது, லேட்டராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து வெரினான்னு ஒரு கேரக்டர் மீட் பண்ண போகிறோம். அந்த வெரினாவுக்கு வந்து எப்படிப்பட்ட கேரக்டர்னா, ஷீஸ் அ ஹீலர். இந்த வெரினாங்கிறவங்க ஹீலர். என்ன ஆயிருக்கும்னா வந்து இவங்க டாசிட் டிஸ்கார்டால் ரொம்பவே பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டர். இந்த டாசிட் டிஸ்கார்ட்ஸ் அந்த இதனால ரொம்பவே பாதிக்கப்பட்ட கேரக்டர். அதனால் இவங்களும் செடி இருக்கு இல்லைங்களா, நார்மலான செடி பூ அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அவங்களும் ஆல்மோஸ்ட் ஒரு சிங்க்ரனைஸில் இருக்க மாதிரி ஒரு கேரக்டர். இவங்களே ஒரு செடியாக மாறிடுப்பாங்க பார்க்க போனால். லைக் வந்து அந்த டாசிட் டிஸ்கார்ட்ஸ் அழிவுனாலையும் நிறையா இதனாலையும் இவங்களே ஒரு செடியாக மாறி இருப்பாங்க. லைக் வந்து லைக் வந்து ஒரு செடிக்கு எப்படி வந்து நியூட்ரலைசர்லாம் தேவைப்படும், அந்த மாதிரி எல்லாம் இவங்க வந்து டைலாக்ஸ்லாம் அனுப்பியிருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு ட்ராஜிக்கான பாஸ்ட் ஸ்டோரி இருக்குது. நான் வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னால் முடிஞ்சால் தனியாக வந்து வெரினா இன்னொரு கேரக்டர் இருக்காங்க கெமிலியான்னு சொல்லி, அவங்களும் அதே மாதிரி தான். அவங்களும் இந்த வெரினா மீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டோரி கேம் பிளேவெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் கெமிலியாவை. ஸோ இதில் காமிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் ஸ்டோரி கேம் பிளேவில் காமிச்சிருப்பாங்க அந்த கெமிலியாவை. அவங்களும் சரி இவங்களும் சரி ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஃப்ளவர் கூட கனெக்ட் ஆன ஒரு கேரக்டர். ஃப்ளவர் அண்டு ப்ளஸ் வந்து அந்த செடி அந்த மாதிரி விஷயத்து கூட கனெக்ட் ஆன கேரக்டர்ஸாகவே இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே. பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ட்ராஜிக் பேக் ஸ்டோரி இருக்குது. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாகவும் டாசிட் டிஸ்கார்ட்ஸ் மூலியமாகவும் நிறைய விஷயங்களாலும் இந்த மாதிரி மாறி இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி மாறி இருப்பாங்க. ஸோ இதோ ஐ திங்க் இவங்க தான் கமிலியா. இவங்க வந்து அந்த அட்டாக்கிங் நார்மல் காம்பவுண்ட் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா வந்துங்க, அவங்க கையிலேருந்தும் காலில் இருந்தும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய லைக் வந்து அந்த செடி வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஒரு நல்ல ஒரு பேராச்சே தமிழில், லைக் அந்த ஒரு இது வந்து அப்படியே சுற்றி வரும். லைக் ஒரு வெயின்ஸ் மாதிரி தான் வந்து இவங்களோட அந்த இதுவே இருக்கும். லைக் அட்டாக்கோட பேட்டர்னே பார்த்தீங்கன்னா வெயின்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து கிளியராக பார்க்க முடியும். அதெல்லாம் அவங்கக்குள்ளேருந்து வர்றது. ஓகே, அவங்கக்குள்ளேருந்து அந்த வெயின்ஸுங்கிறது வர்றது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து பிளேஸே பண்ணியிருப்பாங்க. இந்த கேரக்டருக்கும் ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்குது. இவங்க வந்து ரோவருக்காக வெயிட் பண்ணுவாங்க. இவங்களும் சரி ஜின்சியும் சரி இன்னொரு கேரக்டரும் இருக்காங்க, அவங்களும் வந்து ரோவருக்காக வெயிட் பண்ணுவாங்க. ரோவரோட ரிட்டர்னுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலுமே ரோவரை அட்லாஸ்ட் வந்து மீட் பண்ணிடுவாங்க. ரோவரை அட்லாஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜின்ஷியோட சிட்டியில் இருப்போம். நம்ம லைக் வந்து ஜின்ஷு சிட்டியில் இருப்போம். அப்போ வந்து ஒரு கேரக்டரை மீட் பண்ணுவோம், என்கோர்னு சொல்லி. இவங்களும் வந்து யாரை தேடினா வந்து நம்ம இவரை தேடி தான் வந்திருப்பாங்க. யாரை தேடினா நம்ம வந்து ரோவரை தேடி தான் வந்திருப்பாங்க. ரோவரை தேடி மட்டும்தான் வந்து இவங்களும் வந்திருப்பாங்க. இவங்க யார் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா வெரினா கொண்டு வந்துருப்பாங்க. இவருக்கு யாருக்குன்னா வந்து அந்த நம்ம வந்து ரோவருக்கு அந்த சென்டினல் பேசினாங்க இல்லைங்களா, அப்போ இன்னொரு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து பிளாக் ஷோரை கண்டுபிடிக்கணும், அந்த பிளாக் ஷோர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த இந்த கிரைசிஸ்லேருந்து நம்ம காப்பாற்றுறதுக்காக பிளாக் ஷோருக்கு நீங்கள் போகணும். அவங்களுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும், பிளாக் கலரில் ஒரு இது மாதிரி அந்த சிம்பிள் இருக்கும், அதை தேடி நீங்கள் போகணும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து ரெண்டு கேரக்டர், இந்த என்கோரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஆல்டோன் இருப்பார். இவங்க ரெண்டு பேருமே அந்த பிளாக் ஷோர்லேருந்து வந்தவங்க. லைக் அந்த பிளேஸ்லேருந்து வந்து இவரை தேடணும்னு நினச்சவங்க. யாரை தேடணும்னா ரோவரை தேடணும்னு வந்தவங்க. அவங்க டேரெக்டாக ரோவரையே மீட் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க கூட சேர்ந்து ஒரு மிஷினுக்கு போவோம். ஒரு பழைய ஃபேக்ட்ரி லைக் திங் தான். ஸோ அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிருப்போம். அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, இல்லீகலாக இருக்க ஒரு இதுவாக இருக்கட்டும், ஒரு ஆத்தரைஸ்டு வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ரிசர்ச்சோட மேக் தான் இந்த ஒரு இதுங்கிறது, இந்த ஒரு மிஷின்ங்கிறது. இந்த மிஷினை வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு இது வரும். அவர் தான் ஆல்டோ. வித் என்கோர் ஹெல்ப்போடு நம்ம வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒரு மிஷினை. ஸோ இந்த ஒரு மிஷினை வந்து வித் ஹெல்ப் ஆஃப் என்கோர் நம்ம வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டிஃபீட்டும் பண்ணிடுவோம். டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவர் ரெயின், அதாவது கீழேருந்து மேலே ரெயின் போகும்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த ரெயின்ங்கிறது வர ஆரம்பிக்கும்.
டிஃபீட் பண்ணி நம்ம வெளியே போகும்போது. அதுக்கு காரணம் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டராக இருப்பாங்க. இவங்க ஃப்ராக்டிரஸ், அதாவது அந்த ஸ்கார் இருந்தார் இல்லைங்களா, அவங்க இருந்த அதே குரூப் தான் இவங்க. இவங்க பேர் வந்து இப்போ ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் நான் சொல்லிடுறேன். இவங்க பேர் வந்து ஃபர்லோவா. ஸோ இந்த ஒரு கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர், லேட்டர் ஸ்டோரிஸில் வருவாங்க. இந்த ஜின்ஷு சிட்டியில் முக்கியமாக அட்டாக் நடக்கிறதுக்கான காரணமே வந்து இந்த ஃபர்லோவா மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. எல்லா டாசிட் டிஸ்கார்டையும் அவங்க எழுப்பி விட்டு ஜின்ஷு சிட்டியை வந்து அழிக்கிறதுக்காக கிளப்பி விட்டுருவாங்க இந்த ஃபர்லோவா. ஸோ ஸோ அந்த அளவுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வில்லனிஸ் டீமில் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கேரக்டர் பிளேயபிள், மீதி எந்த கேம்லேயும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. வில்லன் கேரக்டரை பிளேபிளாக பண்ணியிருக்காங்க. சீரியஸ்லி வில்லன் கேரக்டர் மோஸ்ட்லி பிளேபிளாக வைக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் villain characters in playable list. Yeah, so Farlava is a playable. I also have her. Okay, so இதுதான். ஸோ இந்த மாதிரி நடக்கும். நம்ம வந்து அந்த இவங்க கூட லைக் வந்து இந்த டாசிட் டிஸ்கஸ் மாஸ்டர்ஸ் வந்து இந்த ஜின்ஷு சிட்டி அழிக்கிறதுக்காக வரும் வித் த ஹெல்ப் ஆஃப் எவ்ரி ரெசனேட்டர்ஸ். லைக் அந்த ஜின்ஷு சிட்டியில் இருக்க எல்லா ரெசனேட்டர்ஸோட ஹெல்ப் மூலியமாக மட்டும்தான் நம்மளால் அதை டிஃபீட் பண்ணியிருக்கோம். இந்த மீன் டைம் வந்து ஜின்சி வந்து இங்கே இருந்திருக்க மாட்டாங்க, இந்த சிட்டிக்குள்ளே இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க வந்து வேற எங்கேயோ போயிருப்பாங்க. அவங்க வந்து இவங்களை ஜூயிக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அந்த ஜூயை காப்பாற்ற இது பண்ணுறதுக்காக போயிடுவாங்க. நம்ம வந்து ஜியானை தேடுறதுக்காக போயிடுவோம். ஜியானை தேடும் போது நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு இவங்க இது கூட வந்து ஒரு கிளாஷ் நடந்துடும். ஏன்னா ஒரு டாசிட் டிஸ்கார்ட், அதுவும் வந்து ஒரு பயங்கரமான டாசிட் டிஸ்கார்ட். இது பேர் வந்து தண்டரிங் மெஃபிஸ்ன்னு சொல்லுவாங்க. தண்டரிங் மெஃபிஸ் கூட ஒரு சண்டை நடக்கும். அந்த தண்டரிங் மெஃபிஸோட சண்டை கூட ஜியானோட இதோ இந்த மாதிரி ரெயின் தான். நான் சொன்னல பார்த்தீங்களா, ட்ரெயின் மழை தண்ணி பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போகுது. அது தெளிவாகவே அந்த வீடியோவில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது பேர் தான் ரிவர் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. இந்த ரிவர் ட்ரெயின் ஃபினாமினா எதுக்கு நடக்கும்னா, டாசிட் டிஸ்கார்டோட அந்த இவங்களாம் ஈவில் ஃபோர்ஸ் ரொம்ப பலமாக இருக்கும் போதும் அந்த டாசிட் டிஸ்கார்ட் இதாகும் போது மட்டும்தான் இந்த ரிவர் ட்ரெயின்ங்கிறது ஏற்படும். இந்த மாதிரி ஒரு சில மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுது இல்லை, இதுக்குள்ளே தான் அந்த க்ரௌண்ட்லெஸ் இருக்கும். இந்த க்ரௌண்ட்லெஸ்ஸை டிஃபீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிவர் ட்ரெயின்லேருந்தும் சரி, இந்த டாசிட் டிஸ்கார்ட் ப்ராப்ளம்லேருந்து சரி ஜின்ஷுவை தடுக்க முடியும். அதுக்கு வந்து என்ன பண்ணிடும்னா வந்து ஒரு ஷீல்டு மாதிரி மேக் பண்ணிடும் அதை சுற்றி. ஓகேங்களா, அதை அழிக்கிறதுக்காக ஒரு மிஷினை ரெடி பண்ணுறதுக்காக போவோம். அந்த மிஷின் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு பீம் அனுப்பும் வித் ஃபுல் ரெசனேட்டர் பவரோட வந்து அனுப்பும். அந்த இது வந்து கரெக்டாக அடித்தா மட்டும்தான் வந்து அந்த இதுங்கிறது ஷீல்டுன்னு குறையும். கரெக்டாக அடிக்கிங்கன்னா ஷீல்டுங்கிறது போயிடும். ஸோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்குன்னு அதை தடுக்கிறதுக்காக நிறைய டாசிட் டிஸ்கார்ட்ஸ் வரும். அதையும் நம்ம டிஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும். லாஸ்ட்டில் நம்ம கரெக்டாகவும் அடிச்சிருவோம். அந்த லேயர் அந்த ஷீல்டுங்கிறது பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிரும். பிரேக் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால உள்ளேயே போக முடியும், அந்த இதை கன்ஃபரண்ட் பண்ணுறதுக்காக. இந்த இடத்துல இந்த கன்ஃபரன்டேஷன் அப்போ வந்து ஒரு சரியான ஒரு பார்க்கர் வச்சுருப்பானுங்க. அங்கன்னு ஜம்ப் பண்ணணும். அதுவே விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது செமையாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து லைக் வந்து இன்பிட்வீன் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜியான் லைக் வந்து இவங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்கு எல்லாத்தோட ஹெல்ப் மூலியமாக தான் அந்த பிளேஸுக்கே ஜியானும் நம்மளும் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய சோல்ஜர்ஸுமே இருப்பாங்க. எல்லாத்தோடைய ஹெல்ப் மூலியமாக தான் ஜியானும் நம்மளும் வந்து கடைசி அந்த இடத்துக்கு ஆல்மோஸ்ட் லைக் வந்து ரீச் ஆகிற அந்த டைமில் வந்து மற்ற நம்ம கூட வந்த ரெசனேட்டர்ஸ் எல்லாம் பின்னாடி தங்கிடுவாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து இது பண்ணணும், லைக் வந்து அவங்க வந்து நம்ம வந்து முன்னாடி அங்கே போகிறதுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து அங்கேயே தங்கிடுவாங்க. நம்ம எப்படியோ வந்து அந்த இடத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆயிடுவோம். நம்ம ரீச் ஆயிடுவோம். லைக் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் க்ரௌண்ட்லெஸ் கூட டேரெக்டான ஒரு சண்டே நடக்கும். நமக்கு நடக்கும். க்ரௌண்ட்லெஸ் விசஸ் லைக் வந்து ஜியான் அண்ட் ப்ளஸ் வந்து ரோவர் இதெல்லாம் நடக்கும். இதில் இருந்து அந்த க்ரௌண்ட்லெஸ் மாதிரி வரும். லைக் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து மீட் பண்ணியிருப்போம். அந்த ஒரு ஸ்டிமுலேட்டட் யூனிவர்ஸில் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து இந்த க்ரௌண்ட்லெஸ்ஸை மீட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து டேரெக்டாக நம்ம வந்து மீட் பண்ணியிருப்போம். இங்கே தான் இருக்கும். இதுதான் இந்த க்ரௌண்ட்லெஸ்ஸோட இன்ட்ரடக்ஷன். இல்லை க்ரௌண்ட்லெஸ் இல்லை, இதே டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் தான் க்ரௌண்ட்லெஸ்ஸே வரும். இதை வந்து ஃபஸ்ட் தடவை நம்ம மீட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, அதை டிஃபீட் பண்ணுறதுக்காக அதையும் டிஃபீட் பண்ணணும். அதுக்கப்புறம் க்ரௌண்ட்லெஸ்ஸையும் டிஃபீட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் நமக்கு. ஸோ இந்த இதில் அப்படி தான் இருக்கும். அந்த க்ரௌண்ட்லெஸ் பின்னாடி தான் இருக்கும். இப்போ வராது, அந்த க்ரௌண்ட்லெஸ் பின்னாடி தான் இருக்கும். இதை நம்ம டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் தான் க்ரௌண்ட்லெஸ்ங்கிறதே வந்து இதாகும். லைக் வந்து டாசிட் டிஸ்கார்ட்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இந்த மாதிரி பவர்ஃபுல்லான டாசிட் டிஸ்கார்ட்ஸ் எப்படின்னா நிறைய டாசிட் டிஸ்கார்ட்ஸோட பவர் அதோட பாடியெல்லாம் கம்பைன் ஆகி தான் உருவாகும்.
இந்த மிகப்பெரிய ஒரு டாசிட் டிஸ்கார்ட், பவர்ஃபுல்லான டாசிட் டிஸ்கார்ட். அந்த மாதிரி தான் வந்து இதுவுமே இந்த க்ரௌன்லெஸ்ஸுமே உருவாகும். இந்த ஈவல் ஐ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈவல் ஐனே சொல்கிறேன், இந்த ஈவல் ஐ தான் வந்து அந்த டாசிட் டிஸ்கார்ட்ஸ் உருவாகிறதா இருக்கட்டும், பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ் வரதா இருக்கட்டும், இதுதான் ஈவல் பவர், கிரேட் ஈவல் பவர் அதுதான். ஓகேங்களா, அதுலேருந்து தான் இந்த க்ரௌன்லெஸ்ங்கிறது வெளியே வரும். இந்த க்ரௌன்லெஸ் கூட வந்து ஜியானும் சரி நம்மளும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையே நடக்கும். நம்ம 2 பேத்துக்கும் சரி மிகப்பெரிய ஒரு சண்டையே நடக்கும். அந்த சண்டையில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஜியான் வந்து ரொம்ப அடிபட்டுரும். ஸோ இ வில் பி ஹர்ட், ரொம்ப அடிபட்டுரும் அந்த ஜியானுக்கு. லைக் வந்து இந்த ஜியான் ரொம்ப அடிபட்டதுக்கப்புறம் நான் ஜியானுக்கு லைக் வந்து அவரை இது பண்ணுறதா இல்லை நம்ம போய் அந்த இது கூட எனக்கு சண்டை போடுறதா, அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வரும். லைக் வந்து ஒரு அந்த கிளாஷ் ரொம்ப பெரிய ஒரு கிளாஷ் ஆகி நமக்கு வந்து ஒரு புது லைக் இந்த கென்ஷன் இம்பாக்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புது பவர் அட்டைன் ஆகிற மாதிரி ஆகும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் நடக்கும். நமக்கு அப்போது ஸ்பெக்ட்ரம் பவர் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஹேவோக் பவர் வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிடைக்கும். அந்த ஹேவோக் பவர் நம்ம யூஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இந்த பக்கம் சைடில் வந்து ரெக்கையே வந்துடும் லைக் வந்து. ஸோ அந்த மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஹேவோக் வந்து ஒரு நல்ல எலிமெண்ட் யூஸ் நல்லா இருக்கும் அந்த ஹேவோக் யூஸ் பண்ணும்போது. ஆல்மோஸ்ட் ஜியான் வந்து டயர்ட் ஆயிடுவார், டயர்டாக அந்த ஹெல்த்தை ஒரு அவங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ நம்ம தான் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து லைக் வந்து அந்த இது கூட வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஹேவோக் பவர் யூஸ் பண்ணும்போது நம்ம கத்தியில் தான் யூஸ் பண்ணுவோம், ஆனால் வந்து சைட் மாதிரி லைக் வந்து சைட் மாதிரி நமக்கு ஒரு வெப்பன் வந்து கிடைக்கும். ஸோ அதுவுமே பார்க்க அந்த ஸ்டைல் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளே பண்ணுற அந்த ஸ்டைலுங்கிறது நல்லாயிருக்கும். லைக் வந்து இதை டிஃபீட் பண்ணால் ட்ரை பண்ணுவோம், ஆனால் முடியாது. அப்போ தான் நமக்கு வந்து அந்த நியூ பவருக்கு அன்லாக் ஆகும், அந்த நியூ பவர். ஏன்னா வந்து இந்த பின்னாடி இருக்க ஐயும் வந்து அந்த இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரொம்ப. லைக் வந்து ஜென்ரேட் பண்ணுறது அது இதுன்னு சொல்லி நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த ஐயுமே. ஸோ பட் இவங்களோட அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க இவ்வளோ சண்டை போடுறாங்க, நமக்காக தான் சண்டை போடுறாங்க, நம்ம டிஃபீட் பண்ணியே ஆகணும்னு சொல்லும் போது தான் நமக்கு அந்த பவர் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சைடில் வந்து அந்த ரக்கையை இதாகி நமக்கு வந்து அந்த ஹேவோக் பவருங்கிறது வரும் அப்படின்னு மாதிரி சொன்னேன் இல்லைங்களா. அந்த ஹேவோக் பவரை வச்சு தான் லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த க்ரௌன்லெஸ்ஸாக டிஃபீட் பண்ணுவோம். அப்போது என்ன ஆகும்னா வந்து அது பர்ஸ்ட் ஆகிற சுச்சுவேஷனுக்கு வந்துடும். லைக் வந்து ஒரு டெத் பீமை வந்து அனுப்புகிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும். அப்போ வந்து ஒரு மிஸ்டீரியஸ் க்ரீச்சர் லைக் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு வந்து ஒரு அந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மான்ஸ்டர் அப்சர்வ் பண்ணியிருக்கும் பார்த்துருக்கீங்களா, நம்ம டாசிட் டிஸ்கார்ட்லேருந்து வந்த மாதிரி வந்து அப்சர்வ் ஆகிருக்கும் பார்த்துருக்கீங்களா. அந்த அப்சர்வ் ஆகிறதுக்கு ரீசனாக இருக்க ஒரு சின்ன க்ரீச்சரை வந்து லைக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த க்ரீச்சர் இதுக்கு மேலே தான் வரும், இந்த க்ரீச்சர் இதுக்கு மேலே தான் வரும். நீங்கள் பார்க்கலாம், ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். லைக் வந்து ஸ்டோரி வந்து மூவ் ஆகும்போது இந்த ஃபைட் சீன் ரொம்ப பெரிய சீன் தான். ஏன்னா வந்து அது இதுன்னு எல்லா விஷயமும் இந்த இடத்துல ஃபைட் சீனில் நடக்கும். ரொம்ப நிறைய விஷயங்கள் இந்த ஃபைட் சீனில் நடக்கும். லாஸ்ட்டில் வந்து இந்த க்ரௌன்லெஸ்ஸையும் டிஃபீட் பண்ணுவோம். இதுவுமே வந்து டிஃபீட் ஆயாச்சு அப்படின்னு சொல்லி லைக் அந்த இடத்த விட்டு கிளம்பிடும். இந்த ஐயுமே வந்து இந்த ஈவில் பவருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிடும். அப்போது வந்து இது வந்து ஹீலே ஆகாது, என்ன சொல்கிறதுனா வந்து விட்டே கொடுக்காது. இந்த க்ரௌன்லெஸ் பார்த்தீங்கன்னா விட்டே கொடுக்காது. இது வந்து எப்படி சொல்கிறது, சும்மா வந்து இது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து ஆபியோட ஹெல்ப் மூலிமா அதை அப்சர்வ் பண்ணுற அந்த ஒரு இதுங்கிறது நடக்கும் நமக்கு. ஸோ இந்த பீம் தான், இந்த டெத் பீம் தான் அனுப்போம். அப்போ வந்து நமக்குள்ளே இருந்த ஆபி லைக் வந்து நம்ம டாசிட் டிஸ்கார்டுக்குள்ளே இருந்த ஆபி வெளியே வந்து அந்த க்ரௌன்லெஸ்ஸை அப்படியே மொத்தமாக வந்து சாப்பிட்ரும். சிம்பிள் சாப்பிட்ரும். இந்த ஆபி தான், இந்த க்ரீச்சர் தான் வந்து சாப்பிட்ரும். இதுவும் டாசிட் டிஸ்கார்ட் தான், ஆனால் நல்ல ஒரு டாசிட் டிஸ்கார்ட், நம்மளோட டாசிட் டிஸ்கார்ட். ஓகே, ஸோ அப்படி கூட நினச்சிக்கலாம். லைக் வந்து உறிஞ்சி எடுத்து மொத்தமாக வந்து சாப்பிட்ரும். சாப்பிட்டு இதுக்கு வந்து டாசிட் டிஸ்கார்டு அண்டு நார்மல் ஃபுட்டு தான் ஃபுட்டு. டாசிட் டிஸ்கார்டும் சாப்பிடும், நார்மல் ஃபுட்டும் சாப்பிடும். இதுக்கு பேக் ஸ்டோரி என்ன, இது என்ன பண்ணுது, அந்த மாதிரி எந்த விஷயமும் நமக்கு வந்து இப்போ வந்து தெரியாது. என்ன இது, எதுக்கு இது இதாகும், எப்படி இது நம்ம கையிலேருந்து வந்தது, ஏன்னா நமக்கு பாஸ்ட்டே ஞாபகம் இல்லையே. ஸோ நமக்கு அந்த பாஸ்ட்டே ஞாபகம் இல்லைன்னா இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ இதுக்கான வந்து ஒரு பேக் ஸ்டோரி நம்ம வந்து அப்படியே போக தான். இப்போ வரைக்குமே இந்த ஆபி லைக் வந்து என்ன, எதுக்காக நம்மக்கிட்ட இருக்குது எதுவுமே தெரியாது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 1 year 1.5 year ஆயிடுச்சு இந்த கேம் ஆகியுமே அந்தளவுக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாமல் ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இந்த இடத்துல இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது எங்கன்னா ஜின்ஷூலேயே ஒரு ஸ்டோரி இருக்குது. முன்னொரு காலத்தில் 1000 2000 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாரியர் இருந்தார். அவர் வந்து இந்த டாசிட் டிஸ்கார்ட்ஸ் எல்லாம் வந்து
அவர் வந்து அப்சர்வ் பண்ணாரு, அதாவது அவர் மார்க்கில் அப்சர்வ் பண்ணாரு, அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அது வந்து அந்த ப்ரொஃபைல் கரெக்டாக வந்து ரோவர் கூட ஃபிட் ஆகுது. ஸோ ரோவர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சின்னதாக ஒன்று நான் சொல்லிடுறேன். ரோவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டினல்ஸ் எல்லாம், சென்டினல்ஸ் இந்த கடவுள் மாதிரி பீயிங்லாம் ஆர்பிட்டர்னு சொல்ல அழைப்பாங்க. ஆர்பிட்டர்னா எப்படி சொல்றதுன்னா, இவருக்கு வந்து என்ன மாதிரி ஒரு பவர் இருக்குன்னா, he can like decide what are the things that can happen in this world. லைக் அவர் ஒரு டிசிஷன் மேக்கராகவும் இருப்பார், சேவியராகவும் இருப்பார், ஓவர்சீவராகவும் இருப்பார். லைக் வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த இந்த சென்டினல்ஸே வந்து அவரை பார்த்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து ஹீஸ் லைக் வந்து ஒரு காட் லைக் ஃபிகர் தான். ஆனால் அவரோட பாஸ்ட்லாம் அவரே வந்து வேணும்னு அழிச்சிருக்காரு. மீன்ஸ் லைக் இதுக்கு முன்னாடி நான் நிறைய தப்பு பண்ணியிருப்பேன், சரியும் பண்ணியிருப்பேன், ஆனால் அதெல்லாம் வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ணும் என் லைஃப்பை அப்படின்னு சொல்லி இந்த லைஃப்பில் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு, இந்த பீப்புளை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்காரு. ஸோ இஸ் நாட் அட் ஆல் குட் கேரக்டர் ஆர் பேட் கேரக்டர். ஹீஸ் அ கிரேட் ஷேட். முன்னாடி இருக்காரு, இப்போ வந்து ஒரு நல்ல கேரக்டராக இருக்கலாம்னு சொல்லி திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த டைமில் இந்த சைக்கிளில் நாச்சு நான் வந்து கரெக்டாக வந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும், சரியான டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இவரோட பாஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இவருக்கு வந்து ஞாபகம் வந்து வரும். ஸோ இதோட இந்த பார்ட்டை நான் முடிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம வந்து ஜூவேக்கு என்ன ஆச்சு, ஜின்சி எங்கே போனாங்க, அது பிளாக் ஷோரில் நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். யா, ஸோ தேங்க்யூ ஆல். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, வெதரிங் வேவ்ஸை பற்றி இன்னும் தெரியணும், ஸ்டோரியெல்லாம் தெரியணும் அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் தப்பாக சொல்லியிருந்தா கூட ஓகே தான். அந்த கேம் ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம், நான் ஏற்றுப்பேன், பிரச்சனை கிடையாது. நானும் வந்து ஒரு கேமர் தான். நான் முன்னாடியெல்லாம் வந்து ஸ்டோரி கேம் ப்ளே பண்ணுவேன், ஆனால் அந்தளவுக்கு வந்து இது பண்ணி ப்ளே பண்ண மாட்டேன். பட் இப்போ நான் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதனால தான் ஸ்டோரி இவ்வளோ கொஞ்சம் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. இவன் தான் நான் அப்பப்போ யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் உங்களுக்கு புரியலைன்னா கூட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இந்த என்ன வேர்ட்ஸ் புரியலன்னா அதுக்கு மீனிங் நான் சொல்லிடுவேன். ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. ஈவன் ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரொடக்ஷனே நான் சொல்லிட்டேன். டாசிட் டிஸ்கார்ட்ஸ்னால் என்ன, சென்டினல்ஸ்னால் என்ன, நான் யூஸ் பண்ணுற அந்த இன்கேம் வார்த்தைகளோட மீனிங்கே வந்து நான் சொல்லிடுறேன். சென்டினல்ஸுக்கு பதிலாக நான் கடவுள்னு கூட நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அப்போ கூட உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதனால் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ பார்த்துக்கலாம். யா, ஸோ தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே.